வண்டி துடைக்க சொன்னா துடைக்கானா, அதையும் நான் தான் செய்யணும்னு எதிர்பார்க்கான். மாலக்கல ஒருவேளை வெளியில எங்கேயும் போயிருப்பாளோ? வெளியில தான் போயிருந்துருந்துக்காக. அவைய மூஞ்சிய சோகத்துல இருக்கு. பக்கத்துல வரட்டும் கேட்போம். என்னக்கா ஏன் சோகமா இருக்கியே? அது மல்லிகா, மனசு சரியில்லை. வாழ்க்கையை நினைச்சா வர வர வெறுப்பா இருக்கு. வருத்தப்படாதுங்கக்கா, எல்லாம் சரியாயிரும். நீ சொல்லது மாதிரிதான் மல்லிகா, நானும் பல வருஷமா நம்பிக்கிட்டே இருந்தேன். நம்பி நம்பி ஏமாந்தது தான் மிச்சம். இப்படி நம்பிக்கை எல்லாமே பேசாதுங்கக்கா, நம்பிக்கை தான் வாழ்க்கையே. எனக்கும் தெரியும் மல்லிகா, நம்பிக்கை தான் வாழ்க்கைன்னு. ஆனால் எதுக்குமே ஒரு எல்லை உண்டுல்ல. ஒரு பிரச்சனைனா தாங்கிக்கலாம், 2 பிரச்சனைனாலும் தாங்கிக்கலாம். ஆனால் திரும்ப பக்கம்லாம் பிரச்சனைனா எப்படி தாங்கிக்க முடியும்? உண்மையில மல்லிகா, இப்போ என் மனசு இருக்கிற வேதனைக்கு நீ மட்டும் பக்கத்தில் இல்லைன்னு வச்சுக்க, இதே நேரம் நான் ஒன்று அழுதுருப்பேன். நீங்கள் இப்படி வருத்தப்படுற அளவுக்கு அப்படி என்ன தாங்க நடந்துச்சு? நேற்றுக்கு ராத்திரி மழை பெய்யுது தெரியுமா? ஆமாக்கா, மழை பெய்யுது. ஆனால் நம்ம ஊரில் தான் லேசாக தூத்த மட்டும் தான் செஞ்சிச்சு. இதே மாதிரி அங்கேயும் லேசாக தூத்திருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். நீங்கள் இப்போ எந்த இடத்த பற்றிக்கா பேசிய? எங்கள் தோட்டத்தை பற்றி தான் சொல்லுங்க மல்லிகா. அப்போ நேற்றுக்கு உங்கள் தோட்டத்தில் மழை பெய்யலையாக்கா? நீ சொல்லுது மாதிரி நேற்றுக்கு அங்கே மழை பெய்யாமல் இருந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். இப்போ கொஞ்ச நாளைக்கு முந்தி உடனே வாங்கி ஒரு வயல் நிறையா தக்காளி நட்டுருந்தேன்ல, அது அவ்வளோ தண்ணிக்குள்ளே முங்கி போச்சு. அதுக்கு எங்கே வருத்தப்பட்டியா? வரப்பு வெட்டி தண்ணி வெளியில் விட்டுற வேண்டியது தானே? எங்கே வெளியில் விட, சுற்றி உள்ள எல்லா வயல்லையுமே தண்ணியாக தான் இருக்குது. காலையிலே போய் தோட்டத்தை பார்த்தேன். தோட்டம் இருக்கிற இடமே தெரியல, முழுசும் கோலம் மாதிரியே தெரியுது. இன்னைக்கு வயலில் இருக்கிற வெண்டைக்காயெல்லாம் பறிக்கணும்னு சொன்னீங்கள, பறிச்சலக்கா? எங்கே பறிக்க? என் ஒசரத்துக்கு நின்று வெண்டைக்காய் செடியே கண்ணுக்கு தெரிய மாட்டுக்கு. அது நின்று இடத்துலையும் தண்ணியாக தான் இருக்குது. உண்மையில் மல்லிகா, நான் ரொம்பவே ராசி கேட்டவன். வருத்தப்படாதங்கக்கா, எல்லாம் சரியாயிரும். அதெல்லாம் சரியாகுது மல்லிகா. சரியாயிரும்னு நம்பி ஏமாந்து போகிறது தான் மிச்சம். 2 பேரும் இதில் தான் இருக்கலாங்க. கிளம்புங்க, கடைக்கு போவோம். நீங்கள் போயிட்டு வாங்க, நான் வரல. என்ன காட்சி, ஏன் இதுக்கு இதில் மூஞ்சியை தொங்க போட்டுட்டு உட்காந்துட்ருக்க? நேற்றுக்கு ராத்திரி எல்லா இடமும் பெரிய மழை பெஞ்சில்லக்கா, இங்கே லேசாக தூத்த மட்டும் தானே செஞ்சிச்சு. அந்த வருத்தத்தில் இருப்பாப்புல இருக்கும். நான் சொன்னது சரிதானக்கா? என் செல்லக்கால, நீ சிரிச்சாதான் அழகாக இருக்கும். இப்படி மூஞ்சி உம்முன்னு வைக்காத, நல்லாவே இல்லை. ஏன் மூஞ்சி நல்லா இல்லைங்கிறது தெரிஞ்ச விஷயம் தானே, அதை வேற நீ திரும்ப திரும்ப சொல்லணுமாங்கோ? யார் சொன்னது எங்கள் அக்கா மூஞ்சி நல்லா இல்லைன்னு? இந்த மல்லிகாவை சொன்னா? சின்ன பொண்ணு, நான் அவனை அப்படி சொல்லலை. எனக்கு தெரியும் யார் இதை சொல்லியிருப்பான்னு. சின்ன பொண்ணு, இப்போ எதுக்கு நீ என்னைய பார்க்க? நீ பார்க்கத பார்த்தா என் மேலே சந்தேகப்படுற மாதிரி இருக்கு. எனக்காக ஒன்றும் யாரும் சண்டை போட வேண்டாம். எங்கேயோ போகிறத சொல்லிட்டுன்னு வந்தியே, கிளம்புங்க. எனக்காக யாரும் அவங்க நேரத்தை வேஸ்ட் பண்ணாதுங்க. ஐயோடா, எங்கள் அக்கா என்னம்மா இங்கிலீஷ் பேசுகிறா? நீங்கள் எவ்வளோ தான் தலைகளை நின்னாலும் இப்போதைக்கு எனக்கு சிரிக்கிற மூடு இல்லை. வாழை மூடா தென்னை மூடா? உமா, இப்போ பெய்கிற மழையில் மட்டும் இந்த 2 மூட்டிலையும் போய் ஒதுங்கிறாத. ஒதுங்காமல் மேகம் கருக்குதுன்னு டான்ஸ் ஆடையே சொல்லுங்க. நீ டான்ஸ் ஆடுவியோ ஓடிவியோ, அது உன் விருப்பம். ஆனால் 2 மரத்துக்கடியில் நின்று வச்சுக்க, தீஞ்சி கறிக்கட்டியாயிடுற. அதை எதுக்கு ஏன்ட சொல்லுங்க? நான் என்ன காடாவே தெரிஞ்சிட்ருக்கேன்? வீட்டில் தானே உட்காந்துருக்கேன். உங்கள் 2 பேர் சண்டையை அங்கே போய் வைங்க. உமா, சின்ன பொண்ணு, 2 பேரும் சத்தம் போடாமல் நில்லுங்க. அவளு எப்போவுமே இப்படி தான் லூஸு மாதிரி தான் வளருவாளுவேன். நீ எங்கே இப்படி இருக்க? உனக்கு அத்தானுக்கும் பிரச்சனையா? என்னைக்கு பிரச்சனை பண்ணாமல் இருந்தார்? அவர் தான் எப்பவுமே பிரச்சனை தானே பண்ணுவார். ஒழுங்காக வேலை செஞ்சு தந்தாருன்னா நான் எதுக்கு இப்படி கஷ்டப்பட போகிறேன்? வேலைக்கு போக முடியட்டாக்கா சொல்லுக்காவ. இன்னைக்கு வரட்டும், நான் நல்லா திட்டுக்கேன். நான் திட்டு விலையில் ஞாயிற்றுக்கிழமை கூட வீட்டில் இருக்க மாட்டேன். கண்டிப்பாக வேலைக்கு தான் போவேன்னு வேலைக்கு போவார்.
இதுக்கு போய் வருத்தப்படலாமாக்கா? உம்முன்னு மூஞ்சி வைக்காத, சரிக்கா. நான் இருக்கிற நிலைமைக்கு இது ஒன்றா குறைச்சு. நான் சொன்ன மாதிரியே அத்தனை திட்டுவேன்க்கா, கவலைப்படாத, எந்திரி. வேண்டாம், நான் வரல, நீங்கள் போயிட்டு வாங்க. சொன்ன கேளுக்கா, எந்திரி. இவியை இப்படி சொன்னாலாம் கேட்க மாட்டாவ, கையை பிடிச்சி தூக்கும். சும்மா 2 பேரும் சத்தம் கட்டாமல் போங்க. இந்த பாரு, இப்படியே என்கிட்ட ஒட்டிக்கிட்டு இருக்காத, அப்புறம் என்னோட கேடுகட்ட ராசியும் அவன் மேலே ஒட்டிக்கிட்ட போகுது. அதை பற்றி ஒன்றும் எனக்கு கவலை இல்லை, நான் இப்படி தான் இருப்பேன். சொன்ன கேளு சீலா, என்னோட ராசி சரியில்லை, அதனை போய் தான் நான் கஷ்டப்படுவேன் அப்படின்னு உன்னை பற்றி யார் சொன்னா? எனக்கு தெரிஞ்சு இந்த உமா தான் சொல்லியிருக்கணும். யாரும் சொல்லலை. இருந்தாலும் நடக்கிறதெல்லாம் என் ராசி சரியில்லைன்னு தானே சொல்லுது. இப்படி பொடி வச்சு பேசாமல் என்ன நடந்துன்னு சொல்லாங்க்கா. நம்ம அம்மா எங்கும் சின்ன பிள்ளையில சொல்லவளா, கேடு கட்டு வீராசிக்கு வரவு கிடைச்சாலும் கொடி கிடைக்காதுன்னு. அந்த விளங்காத ராசி வேற யாருக்கும் இல்லை, எனக்கு தான். எதுக்குக்கா இப்போ வேற வேணும்? அதுதான் நம்மக்கிட்ட கேஸ் அடுப்பு இருக்குதுல்ல. உமா சொல்லுது சரிதானக்கா. அது இல்லைன்னாலும் கரண்ட் அடுப்பு இருக்குதுல்ல, அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். விரவு கிடைக்கலன்னு வருத்தப்படாத. இப்போ யார் விரவு கிடைக்கலன்னு நினச்சி வருத்தப்பட்டா? நீயும் அவகிட்ட சேர்ந்து கூறு கட்டுத்தனமாக பேசாத. ஏன்க்கா, ராசியே ராசி, தொட்டதெல்லாம் பொண்ணா விளையும். ஆமாம், இப்படி தான் பகல் கனவு காணணும். இங்கே மண்ணே விளைய மாட்டேங்குது, வேற எங்கேருந்து பொண்ணு விளைய? எங்கள் அக்காளோட வருத்தத்துக்கான காரணம் என்னன்னு எனக்கு இப்போ புரிஞ்சு போச்சு. இங்கே மழை பெய்யாத மாதிரி தோட்டத்துலேயும் மழை பெய்யல, அப்படி தானே? அப்படி ஒன்றும் நடக்கலக்கா. தோட்டம் இருந்த இடத்துல பெரிய மழையா கோலம் இருக்கிறது மாதிரி இருக்குதான். உனக்கு யார் சொன்ன மல்லிகா? அக்கா தான் சொன்னாவ. இதுக்கு போய் வருத்தப்படலாமாக்கா? வரப்பை வெட்டி விட்டா தண்ணியில் வடிஞ்சிட்டு போகுது. அங்கே வரப்பு இருக்க இடம் தெரிஞ்சாதானே வெட்டி விட. இதுக்கு போய் தான் கவலைப்பட்டு இருக்கேங்க. இன்னைக்கு ராத்திரிக்குள்ளே தண்ணியெல்லாம் வடிஞ்சிருப்பாரு. சரி, வருத்தப்படாமல் எந்திரிக்கா. ஒரு 8 தோட்டம் வரைக்கும் போயிட்டு வந்துடுவோம். நான் வரல. அது கிடக்க சாடையை பார்க்க எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ராத்திரி பெஞ்ச மழை தண்ணி என்ன அதில் கடந்துக்கிட்டே இருக்கும், அது அப்போதே வற்றி இருக்கும். இப்படி என்ன சமாதானம் பண்ணதை விட்டுட்டு உன் வீட்டுக்கு நேரே போ. நீ சோகமாக இருக்கிறதுக்கு காரணம் இதுன்னு தோணலை, வேற ஏதோ ஒன்று இருக்கு. என்னன்னு என்கிட்ட சொல்லாங்க்கா. தக்காளி நடறதுக்காக ஒரு பொம்பளைட்ட கடன் வாங்கினேன்னு சொன்னீங்களா? அந்த பொம்பளை இப்போ உடனே உங்ககிட்ட பைசாவை என்ன சொல்லுகா? ஆமாம், கிட்டத்தட்ட அப்படி தான் சொல்லுகா. என்ன 2 நாளைக்குள்ளே அவ்வளோ பணத்தை நான் கொடுக்கணுமா? அந்த பொம்பளைட்ட எவ்வளோக்கா வாங்கினேன்? 10,000 வாங்கினேன். இதுக்கு பெரிய சோகத்தில் இருக்க 10,000 தானே நான் எங்கள் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வரேன். இன்றைக்கி 2 பேரும் சேர்ந்து கொண்டு கொடுத்துருவோம். வட்டி பணம் 2,000 சேர்த்து 12,000 கொடுக்கணும். 10,000 வாங்கி 10 நாள் கூட ஆயிருக்காதக்கா, அதுக்குள்ளே 2,000 எக்ஸ்ட்ரா கொடுக்கணுமாங்க. அவள் அப்படி தான் சொன்னான். முதல்ல யாருக்கிட்டையும் கடன் வாங்காத, நான் தரேன்னு சொன்னேன், கேட்டியா? இப்போ கடன் வாங்கி செடி நட்டும் செடி தண்ணிக்குள்ளே கிடக்கு. அவியலே வருத்தத்தில் இருக்காவ. கூட கொஞ்சம் வருத்தப்படும்படியாக பேசாதுங்கக்கா. காலையில் சாப்பிட்டேக்கா? சாப்பிட்டேன். உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன இருக்கா? இன்னைக்கு இடியாப்பம் தான் செஞ்சேன். ஏக்கா, எனக்கு ஒரு ஐடியா. என்னது, உனக்கு ஒரு ஐடியாவா? இப்போ நீ என்னத்தை சொல்ல வர? எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு, அதை தான் சொல்ல வந்தேன்க்கா. உனக்கு தோணுன ஐடியா என்னன்னு நான் சொல்லிட்டா? மிச்சம் மீதி இடியாப்பம் இருந்தால் தாங்க, நான் வீட்டில் கொண்டு போய் திங்க, அதானே? அதெல்லாம் நீ தான் பண்ணுவேன். 2 பேரும் கொஞ்சம் பேச்ச நிப்பாடுத்தீங்களா? எனக்கு கூட இடியாப்பத்துங்கன்னா ஆசையாக தாங்க இருக்குது. ஆனால் இந்த இடியாப்பங்காரன் தான் இடியாப்பம் அப்படின்னு ஓடியே பேர் தான். உங்களுக்கு மட்டுமாக்கா? எங்களுக்கும் இதே நிலமை தான். அக்கா தான் அழகாக இடியாப்பம் செய்வாங்கள, அக்கால இடியாப்ப கடை போட சொன்னா. நான் இடியாப்ப கடையை போட்டால் வீட்டு வேலையை யார் பார்க்குது? எனக்கு ஒரு ஐடியாக்கா. நீ இடியாப்பத்தை செஞ்சு அத்தான்ட்ட கொடுத்து விற்க சொல்லு. என்ன பாரு, உங்கள் அத்தாலாம் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டாவ. எல்லாம் சரிப்பட்டு வராவாக்கா. அதை விற்கணுன்னா வண்டி வேணும்ல, அதுக்கு என்ன செய்ய? வண்டியை பற்றி நீங்கள் கவலைப்படாதுங்கக்கா. என் தம்பி வண்டி இருக்கா, அதை நான் தரேன். உன் தம்பிக்கு வேணும்ல? அவன் இப்போ பஸ்ஸில் தான்க்கா வேலைக்கு போகிறான். வண்டி வீட்டில் சும்மா தான் நிற்கி.
அதான் மல்லிகா வண்டி தரேன்னு சொல்லுக்கலக்கா, சரின்னு சொல்லலாம். சரி. அப்போ நாளைக்கே இடியப்ப கடை ஆரம்பிச்சிருவோம். என்னமோ இவ கடையை ஆரம்பிக்கிறது மாதிரி பேசுக. அவள் ஒரு லூசுக்கா, அப்படி தான் பேசுவா. அதெல்லாம் நீ காதில் வாங்கிக்காத. அக்கா தங்கச்சி சேர்ந்து இப்போ என்னையே லூஸ் ஆக்கியாச்சு. அவ எங்க ஆக்குனவ, நீ ஏற்கனவே லூசு தானே. சின்ன பொண்ணு அப்படி பேசுறதா, அவள் வருத்தப்படுதா பாரு. நான் வருத்தப்படுக்கதான் நினச்சிக்கிட்டு இடியப்ப கடை போடதான் மறந்துடாதுங்க. அதெல்லாம் மறக்க முடியுமா? கண்டிப்பாக இடியப்ப கடை போட்டுருவோம். அப்போ இதுக்கு எல்லாரும் மூஞ்சி உம்முனைக்கிய எல்லாரும் சரிங்க. உமா, இது ஓகேயா? ஓகே, டபுள் ஓகே.